இங்கே இருக்கிற 2 திராவிட கட்சிகளுமே வந்து கூட்டணியை நம்பி தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து டிவிகே கட்சி ஆரம்பித்த உடனே அவர் சொன்னதுக்கு அப்புறமா ஆட்சியில் அதிகாரத்தில் நான் பங்கு கொடுப்பேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இது தேசிய கட்சிகளுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஏறி அடிக்கிறாங்க திமுகவை அப்படின்னு தான் சொல்ல முடியும். 39 சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து திமுக கொடுக்க தயாராகவே இல்லை. பிஜேபியும் ஏடிஎம்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. பட் ஏன் இன்னுமே வந்து தொகுதியை பிரிக்காமல் இருக்காங்க அப்படின்னா, வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. தமிழக அரசியல் களம் இப்போ சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. இது நாள் வரைக்கும் திராவிட கட்சிகள் சொல்றதுதான் கூட்டணி கணக்குன்னு இருந்தது. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சா? டெல்லியில இருந்து வர தேசிய கட்சிகள் இங்க இருக்கிற பெரிய அண்ணன் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவை இறங்கி அடிக்கிறாங்களா? சீட் கணக்குல மட்டும் இல்லாம அதிகாரத்துல பங்கு அப்படின்ற புதிய அஸ்திரத்தை கையில எடுத்திருக்காங்களா? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த முறை திமுக வந்து 25 இடங்கள் காங்கிரஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வாட்டி 41 தொகுதிகள் வர காங்கிரஸ் திமுக கிட்ட கேக்குறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த இது வந்து முடிவுக்கு வந்துடுச்சா, இல்ல இது இப்ப என்ன நிலைமையில இருக்கு சார்? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்லலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற 2 திராவிட கட்சிகளுமே வந்து கூட்டணியை நம்பி தான் இருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்மளோட தயவுல, அதாவது நம்மளோட தயவுல இவங்க எல்லாம் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ அப்போ ஏன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் நீண்ட நாளாகவே இருந்திருக்கும். அது திரு விஜய் அவர்கள் வந்து டிவிகே கட்சி ஆரம்பித்த உடனே அவர் சொன்னதுக்கு அப்புறமா, ஆட்சியில் அதிகாரத்தில் நான் பங்கு கொடுப்பேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இது தேசிய கட்சிகளுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அண்ணன்களான திராவிட கட்சிகள், திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா அங்க போவாங்க, அங்க இல்லைன்னா இங்க வருவாங்க. ஸோ இவங்களை நம்பியதை சுத்தியெல்லாம் வந்து அரசியல் வந்து நடந்து கொண்டிருந்தது. இப்ப டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி உள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முற்றிலுமே மாறிவிட்டது. என்னன்னா அவர் தான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஏறி அடிக்கிறாங்க திமுகவை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் பலமான கூட்டணி திமுக சைடு இருந்தாலும் ஏனோ தெரியல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நமது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப பயந்து போயிருக்காரு. காங்கிரஸ் அங்க போயிடுமா, போனா நம்ம வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதா அப்படின்ற பயங்கர ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காரு. அதனாலதான் வந்து அவங்க காங்கிரஸ் எவ்வளவு அடிச்சாலும் அதை வந்து வாங்கிக்கிறாரு. ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட அவங்க இன்னுமே வந்து அதிகாரப்பூர்வமா பேச்சு ஆரம்பிக்காமையே தான் இருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா திரைமறைவா வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 41 சீட்டுக்கு எந்தெந்த தொகுதியில நிக்க போறோம்னு சொல்லி ஒரு டீடைல் லிஸ்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து திமுக என்ன சொல்லுதுன்னா, கடந்த முறை கொடுத்த 25 சீட்டே நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கூட ஆஃப்டர் எலெக்ஷன் பாத்துக்கலாம், பட் எங்களுக்கு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 39 சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சோ அதுக்கு வந்து திமுக கொடுக்க தயாராகவே இல்லை. ஆனா திமுக என்ன சொல்றது, கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க, 25 சீட்டு ஒரு இதுதான், தேவைப்பட்டா ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 28 சீட் வரைக்கும் தர முடியும்னு சொல்றாங்க. இவர் வந்து திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரு ரெடியா இருக்காரு ஒத்துக்கலாம் அப்படின்னு. பட் இன்னொரு சாரார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திரு மாணிக்க தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, கிரிஷ் ஷோடங்கர், KC வேணுகோபால், இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு கூட கூட்டணி வச்சுக்கிறதுல தான் மிகுந்த ஈடுபாடு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா தலைமையோ என்ன நினைக்குது அப்படின்னா, வந்து திரு ராகுல் காந்தி தலைமை என்பது அவங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு கூட போனா கட்சியை வளர்க்கலாம் அப்படின்றத இங்க இருக்கிற எதிர்ப்பாளர்கள், அதாவது திமுக எதிர்ப்பாளர்கள் வந்து சொல்றத ராகுல் காந்தி கொஞ்சம் விஷயம் இருக்குன்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர், தமிழகத்தோட தலைவர், அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட போறதுலதான் குறிப்பா
கண்டிப்பா இருக்காரு. அவரும் எப்படியோ முயற்சி பண்றாரு, அதை ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க அதை பிரிக்க பாக்குறாங்க. ஸோ சோனியா காந்தி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா திமுக கூட போறதுக்கு தான் சில அசைன்மெண்ட் கொடுத்து அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அவங்க வந்து அவங்களிடம் வந்து ப. சிதம்பரம் அவர்கள் வந்து பேசினதுக்கு அப்புறமா வந்து சோனியா காந்தி இதோட தீவிரத்தை உணர்ந்திருக்காங்க, இங்க இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றத உணர்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கடிதம், அதாவது ராகுல் காந்தியிடமும் அவங்க சேர்ந்து கொடுத்ததாக சொல்லணும். கடந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கடிதத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து முடிந்த வரைக்கும் ஒரு பெட்டர் சீட்ஸ் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் அவங்க சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல வந்து பிரச்சனைகள் இல்லாம இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கிட்டயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வந்து இது ஒரு பிளஸ்ஸா போயிடுச்சு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சில பேர் காங்கிரஸ்ல இருக்கிறது பேசாத அவங்கள திமுகலயே போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ வந்து விசுவாசி அவங்க கட்சிக்கு இல்லாம ஏன் வந்து இன்னொரு கட்சிக்கு கூட விசுவாசமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. விஷயம் இல்லாம யாரும் போய் ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? அவருக்கு லாபங்கள் இருக்கிறதுனாலதான் அங்க இருக்காரு. ஸோ அந்த கட்சி கூடயே பாய் போட்டு அவர் படுத்து தூங்கிடலாம்னு நினைக்கிறேன். அறிவாலயத்தில் அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காரு. எனக்கு கிடைச்ச தகவல் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கூடிய விரைவில் இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இதோட காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திமுக ரெடியா டைம் கொடுத்துருதா சொல்லப்படுது. ஸோ அதுல வந்து கிறிஸ் ஷோடங்கர் அவர் நேத்தே வர வேண்டியது வராம தள்ளி போனதுனால, ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தி, கார்கே இவங்களெல்லாம் டெல்லியில போய் சந்திச்சுட்டு கடைசியா என்ன பேசலாம், என்ன ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதிகபட்சமா 28 சீட்டு கொடுக்க போறதா சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 36 வரைக்குமாவது இழுக்க முயற்சி பண்றாங்க. அதுல குறிப்பா உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்களுக்கு கணிசமான சீட்ஸை கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுலதான் கொஞ்சம் இழுபறி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் அவங்களோட இது எப்படி நடக்குது. இதுல வந்து ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி இவங்கெல்லாம் வந்து கிறிஸ் ஷோடங்கர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. ஒரு கால் திமுகவிடம் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து கேட்ட தொகுதிகள் கொடுக்காமலையோ அல்லது கேட்ட தொகுதியோட எண்ணிக்கை குறைச்சாலோ அப்படியும் ஒரு டிசிஷன் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 99% சோனியா காந்தி அம்மையாரோட வார்த்தையை தான் அவங்க கேட்பாங்க. மேலிடத்துல இருந்து அவங்க சொன்னதுனால இங்க இருக்கிறவங்க அதை வச்சுதான் போவாங்க. ஒரு கால் மிஸ்பயர் ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லி டிவிகே கூட பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் டிவிகே இன்னுமே தொகுதிகள் லிஸ்ட் வந்து டிசைட் பண்ணாம வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இல்லைன்னா அவங்க முதல்ல வந்து ஒரு 70 இருந்து 80 தொகுதிகளுக்கு வந்து வேட்பாளர்கள் பெயரை அறிவிக்க ரெடியா இருந்தாங்க. இந்த காரணங்களுக்காக தான் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. சார், அதே போல மற்றொரு தேசிய கட்சியான பாஜக இப்போ அதிமுக கூட்டணியில இருக்கு. அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? அவங்க கேட்கிற தொகுதிகள் அதிமுகவால கொடுக்கப்படுமா? இது வந்து அவங்கள அதிர்ச்சி ஆக்கியிருக்கா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சார். நம்ம வந்து பிஜேபியும் ஏடிஎம்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. பட் ஏன் இன்னுமே வந்து தொகுதியை பிரிக்காம இருக்காங்க அப்படின்னா, எனக்கு கிடைச்ச தகவலை சொல்றேன். இவங்க வந்து எதிர்பார்த்தது தேமுதிக இங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தேமுதிக அங்க போயிட்டாங்க. ஸோ தொகுதியை ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட 78வது பிறந்த நாளான 24ஆம் தேதி பிப்ரவரி 24ஆம் தேதியே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதா இருந்தது. பட் மேலிடத்துல இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டாம், நம்ம ஒரு முடிவு வந்த பிறகு பண்ணலாம்னு சொல்லவே அது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரப்போறதா சொல்லப்படுது. மார்ச் 1ஆம் தேதி வந்து பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து வராங்க. வந்துட்டு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்த போறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க போறாங்க. இந்த சமயத்துல பியூஷ் கோயல் இன்னைக்கு மதியானம் வரப்போறாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு தொகுதி உடன்படிக்கை ஏற்பட போவதாக சொல்லப்படுகிறது. ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 தொகுதியோட பட்டியலை கொடுத்திருக்காங்க. இந்த தொகுதி பட்டியலை கொடுத்துட்டு இதுல வந்து குறைஞ்சது 30 அதிகபட்சமா 35 வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா திரு எடப்பாடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 25 சீட்ல இருந்து 28 சீட் அதிகபட்சமா கொடுக்கறதுல குறியா இருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு, இதுக்கு மேல அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி. பட் மேலிடத்திலிருந்து அவருக்கு நிறைய பிரஷர்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ குறைஞ்சது 30க்கு கீழே போகக்கூடாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய கணக்கு. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றது வந்து பிஜேபியிலையும் கேட்கப்படுறதா சொல்லப்படுது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அமைந்த கரையில் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அலுவலகம் வந்து பிஜேபி சார்பாக வந்து அவங்க கட்சி சார்பாக திறந்து வைக்கப்பட்டது. ஸோ இதுக்கு திறந்து வைக்கிறதுக்கு பியூஷ் கோயல் அவர்கள் தான் வரதா சொல்லப்பட்டது. அது ஏதோ வேலை
வேலை பளு காரணமாக வர முடியலன்னு சொன்னதுனால திரு எல் முருகன் அவர்கள் மத்திய இணை அமைச்சர் பிஜேபியை சேர்ந்தவர், அவரு இந்த அலுவலகத்தை திறந்து வச்சாரு. அப்போ தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அப்படி வந்து பாத்தீங்கன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவங்க நிர்வாகிகள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரையாடல் ஒன்று நடத்தினாரு. அந்த உரையாடல்ல என்ன கண்டென்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கட்சியில இருந்து குறைஞ்சது 20ல இருந்து 25 பேர் இந்த பார்ட்டி வந்து எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்கு போக போறீங்க, அதுல சில பேர் மந்திரியாகவும் இருக்க போறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து அவர் பொடி வச்சு பேசினாரு. இது வந்து ஒரு பேசும் பொருளாக இன்று பத்திரிகை துறையில வந்து விவாதிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, அப்போ இவங்களும் ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் கிளம்பி இருக்கு. கண்டிப்பாக ஆட்சியிலும் அதிகாரியும் பங்கு வேணும்னு சொல்லி திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்து முயற்சி மேற்கொண்டு இருக்கிறார். அதற்கு எடப்பாடி அவர்கள் சம்மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மெஜாரிட்டியில நாங்க வருவோம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து ஆட்சியிலே அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க மாட்டேன்றதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். இவங்க ஆசைப்படுறாங்க, 2 தேசிய கட்சிகளும் வந்து நெருக்கடிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனே இல்லாம இருந்தது இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு. சோ இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிவிக்கு இருக்கிறதுனாலதான் இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளவு தூரம் வந்து வெளி உலகத்துக்கு வர அளவுக்கு ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து 2 கட்சிகளும் திராவிட கட்சிகளை ஏறி அடித்து கொண்டிருக்கிறதாக தான் நான் இந்த இடத்துல சொல்ல முடியும். சோ பார்ப்போம், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா தமிழக மக்கள் என்ன முடிவை கொடுக்க போகிறார்கள் என்று அதை பொறுத்து கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்துவமான ஆட்சியா, ஒரு கட்சி ஆட்சியான்றதை நம்ம பார்க்கலாம். சார், பவர் ஷேரிங்ன்றது தமிழக அரசியல்ல சாத்தியமா சார்? இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஆண்டது திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க. இவங்க யாரும் பவரை வந்து ஷேர் பண்றதுக்கு ரெடியாவே இல்லை. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் வந்து 2006ல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மைனாரிட்டி ஆட்சி தான் இருந்தது. அப்ப காங்கிரஸோட சப்போர்ட்லயும் பாமகவோட சப்போர்ட்லயும் தான் அவங்க ஆட்சியை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப கூட அம்மா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி அரசுன்னா எப்பவுமே திட்டி பேசுவாங்க. இது ஒரு பெரிய விவாதமாவே அந்த நேரத்துல இருந்தது. இத கலைஞர் அவர்கள் கூட இது கோபம் கூட இந்த மாதிரி சொல்லும் போது வந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன்லயே வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வரல, தமிழக மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்றதுதான் 2 திராவிட கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ திரு எடப்பாடி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதிமுக வந்து தனித்து ஆட்சி அமைக்கும், தமிழக மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட முகவர்கள் இதுல பொதுக்கூட்டத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா கலந்துரையாடும் போது அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை, தனித்து தான் ஆட்சி அமைப்போம், அது தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுல இருந்து என்னன்னா 2 திராவிட கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பவரை வந்து ஷேர் பண்ணி கொடுக்க தயாரா இல்லை அப்படின்றதுதான் இந்த இடத்துல தெளிவா தெரியுது. ஆனால் இதை முடிவு செய்வது இந்த திராவிட கட்சிகள் 2 பேருமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழக மக்கள் தான் முடிவு பண்ணணும், யார சிங்கிளா கொண்டு வரலாமா இல்ல கூட்டணியா ஆட்சியை கொண்டு வரலாமா என்று. ஆனா இந்த எலெக்ஷன், இந்த சட்டமன்ற எலெக்ஷன் வந்து மிகுந்த கடுமையாக இருக்கும் என்று வந்து எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன் அப்படின்னா 4 முனை போட்டியாக இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் 500 ஓட்டா இருக்கட்டும், 10 ஓட்டா இருக்கட்டும், இல்ல 1 ஓட்டா இருக்கட்டும், இந்த வாட்டி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், இது கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்துவமான ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகிறதா, அதோடு திராவிட கட்சிகள் கை ஓங்கி கொண்டு இருக்க போகிறதா தொடர்ந்து, அல்லது தேசிய கட்சிகளோட அழுத்தம் தொடர போகிறதா. 2026 சட்டசபை எலெக்ஷனுக்கு அப்புறமா இதோட பதில் உங்களுக்கு கிடைக்கும். சார், இறுதியில இப்ப யாருக்கு சார் அடி பண்ணிவாங்க? இந்த 2 திராவிட கட்சிகளும் அடி பண்ணிவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அடி பண்ணிய மாட்டாங்க. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் வந்து திராவிட கட்சிகளுக்கு அடங்கிதான் போகும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இங்க டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த 2 கட்சிங்க தான் தமிழகத்துல கால் ஊன்றி இருக்கு. தமிழக மக்களும் தேசிய கட்சிகளை தமிழகத்துல உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ அவங்க வேணும்னா சப்போர்ட்டுக்காக இருந்துக்கலாம், கூட்டணியில ஒன்னா இருந்துக்க முடியும் ஒரு கட்சியா. அதிகாரத்துல இவங்க 2 பேருமே ஷேர் பண்றதுக்கு ரெடியா இல்ல. சோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து அடி பண்ணிவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. நன்றி சார். இப்ப இந்த விவாதத்தை ரொம்ப தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. அதே போல HKSY நேயர்களே, மறக்காம உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல நாங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் அதையும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களுடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை